லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். நாடாளுமன்றத்தில் நேற்றைய முன்தினம் பேசிய பிரதமர் 370 இடங்கள் பாஜக வெற்றி பெறும், ஒட்டுமொத்தமாக எங்களுடைய கூட்டணி 400 இடங்களை பிடிக்கும் என சொல்லியிருந்தார். இது அவருடைய தன்னம்பிக்கையை காட்டுது. ஒரு கட்சி வச்சு நடத்துகிறாரு, அவங்க இவ்வளோ ஜெயிப்போம்னு சொல்கிறதுல தப்பு இல்லை சொல்லிட்டு போகிறாரு, இதில் என்ன விமர்சனம் பண்ண வேண்டியிருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இன்று ராஜ்யசபாவில் பேசக்கூடிய அதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் 40 இடங்களை கூட பிடிக்காது, அதை நினச்சா வருத்தமாக இருக்குது, கார்கே அவர்களின் ஆசீர்வாதத்துடன் நாங்கள் 400 இடங்களுக்கு மேல் பெறுவோம் அப்படின்னு கடுமையாக காங்கிரஸை பற்றி பேசியிருக்கிறார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ராஜ்யசபாவில் மோடி பேசிய பேச்சை நானும் கேட்டேன். 370 என்று நாடாளுமன்றத்தில் அவர் பேசின பேச்சுக்கு நாமளே நீங்க கேட்ட கேள்விக்கு நக்கீரனுடைய பேட்டிக்கு பதிலாகவே நாம வாசகர்களுக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ராஜ்யசபால அவர் பேசியிருக்கிற பேச்சினுடைய தொனியை நீங்க கவனிச்சீங்கன்னாலே ஒரு பதட்டம் என்பது அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மளால உணர முடியும். இந்த பதட்டம் காங்கிரஸ் மேல உள்ள கோபத்துல காங்கிரஸ பார்த்து வீசுற வசை சொற்கள் தான் மோடி பேசுறது. ராஜ்யசபாவினுடைய ஆடியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அவங்க ஆட்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க, எதிர்கட்சி ஆட்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்றது. எதிர்கட்சி ஆட்கள் இவருடைய பதிலை கூர்மையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமா நீங்க கூட கேரளாவை சேர்ந்த ஜான் பிரிட்டோ என்பவர் ராஜ்யசபால பேசின பேச்சை கேட்டிருப்பீங்க. நீங்க 370 என்கின்ற அந்த ஜம்மு காஷ்மீர் சப்ஜெக்ட நான் கொண்டு வந்ததை ஜம்மு காஷ்மீர் மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பதில் பேசினார் இவர். ஆனா நேற்றைக்கு முன்தினம் லடாக்ல ஒரு மிகப்பெரிய 1.25 லட்சம் பேர் திரண்ட ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அந்த ஆர்ப்பாட்டம் என்னன்னா, காங்கிரஸ்ல இருந்து பல வசதிகளை அனுபவிச்சு பிஜேபி பக்கம் சாய்ந்து போன குலாம் நபி ஆசாத் உட்பட இவருக்கு பக்கம் இருந்தும் கூட அந்த மக்கள் எழுச்சி என்பது 370 என்கின்ற அந்த ஸ்கீமை மக்கள் ஆதரிக்கவில்லை என்பதை உணர்த்தியது. அப்போ மோடி சொல்கின்ற சொல்லுக்கும் மக்களினுடைய சிந்தனைக்கும் வித்தியாசம் இருக்குன்றதுக்காகத்தான் இந்த செய்தியை உங்களுக்கு சொன்னேன். அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பிஜேபி சொன்னதுல 370, ரெண்டாவது பாபர் மசூதியை காலி செய்து அங்க ராமர் கோவிலை ஓபன் செய்வேன் என்று அறிவித்தார்கள். அதை அறிவிச்ச மாதிரி அவங்க செஞ்சிட்டாங்க. அறிவிச்ச மாதிரி செய்தாலும் கூட உத்தரப்பிரதேசத்துல இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்த பிறகு சில ஆங்கில தொலைக்காட்சி பெட்டிகள் போய் அங்க பேட்டி கேட்கிறாங்க. அவங்க பேட்டி கேட்கின்ற போது இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி நடந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, அதுல வாழ்க்கை கிடைச்ச விஷயத்த இந்தியில கொஞ்சம் பேர் பகிர்ந்துக்கிட்டான். அத அந்த தொலைக்காட்சியாளர்கள் ஆங்கிலத்துல திருப்பி சொன்னான். அங்க சொன்ன நம்மளுக்கு ஃபீட்பேக் என்னன்னா, ஒரு கும்பாபிஷேகம் நடக்கின்ற போது கூட்டமா அந்த பகுதியில மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றார்களே ஒழிய, இந்த பகுதியில அடிப்படையான வாழ்க்கை பிரச்சனையில அன்றாடம் நாங்கள் செத்து மடிகிறோம் என்கின்ற பேட்டி அந்த அயோத்தி சப்ஜெக்ட் டிஸ்பியூட் இருக்கிற அந்த ஏரியாவிலேயே ஃபீட்பேக்கா வந்தது. அப்ப மக்கள் சிந்தனை வேற, மோடி சொல்லுகின்ற சொல் வேற. இதை கணக்குல வச்சுக்கோங்க. இன்னொன்னு அவர் ராஜ்யசபால சொல்லியிருக்கிறது, காங்கிரசினுடைய உள்கட்சி பூசலின் காரணமாக கார்கேனுடைய ஆதரவு எனக்கு இருக்கிறது என்கின்ற தொனியில தான் அவர் அந்த பதில் பேசியிருக்காரு. அவர் சொல்லுகின்ற அதே நேரத்துல நீங்க நல்ல ஒரு விஷயம் பார்க்கணும். டெல்லியில ஜந்தர் மந்தர்ல ஆயிரக்கணக்கான ஆட்களை திரட்டிட்டு போய் கர்நாடகா முதலமைச்சர் சீதாராம் ஐயா ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டி என்னன்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகாவில் ஆட்சியில இருக்கின்ற போது அவர்கள் செயல்பட்ட விதம் என்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் செய்யக்கூடிய வேலை என்ன.
அதுல 4886 கோடி ரூபாய் அவங்களுக்கு இவங்க கொடுத்திருக்கணும். அதாவது பிஜேபி ஆட்சியில் இருந்ததுன்னா 6000 7000 கொடுத்திருப்பாங்க. ஆனா ஜிஎஸ்டி ப்ரொபோர்ஷன் இருக்குல்ல, ஜிஎஸ்டி வசூலுக்காக கொடுக்க வேண்டிய தொகை 4800 சில்லற. ஒரு 1850 கோடி ரூபாய் இவங்க அந்த மாநிலத்துக்கான ஏற்கனவே உள்ள பாக்கி தொகை கொடுக்கப்பட வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 7000 கோடி ரூபாய் கர்நாடகாவுக்கு கொடுக்காமல் வைத்திருக்கிறார்கள்னு பேட்டி கொடுக்கிறது யாருன்னா, கர்நாடகத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முதலமைச்சர், அந்த மொத்த ஆட்களும் மந்திரி சபை அங்க வந்திருக்கிறது. கர்நாடகாவை சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலிருந்து அந்த கூட்டத்தில் போய் பங்கேற்று இருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தினுடைய அந்த தொகையை கொடுப்பதற்கு அம்பேத்கர் உருவாக்கிய சட்டம், அரசியல் சட்ட பிரிவு 293. அந்த 293ல எந்த விதமான திருத்தமும் செய்யாமல் அந்த 293 என்ற சட்டத்தின்படி மாநிலங்களை வஞ்சிக்கின்ற ஜனநாயக விரோத அரசு தான் மோடி அரசு. வார்த்தை ஜாலங்களால ராஜ்யசபால அவர் பேசுவதை எதிர்கட்சியில இல்ல, ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களை கூட ஜீரணிச்சுக்க முடியாது. நாளைக்கு கேரளாவினுடைய உண்ணாவிரதம் அங்க துவங்குகிறது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கும் நாளைக்கு நடக்கிற கேரளாவுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லா திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களும் போய் பங்கேறுங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்ப இவர் சொன்னார ராஜ்யசபால ராசா ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது மாநில பேரிடர் நிவாரணம், ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்ட், சென்ட்ரல் டிசாஸ்டர் ஃபண்ட், இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சிம்பிள் இங்கிலீஷ்ல சொல்றாரு. சிம்பிள் இங்கிலீஷ்ல சொல்லும் போது அந்த உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ஸ்ரே என்ற அந்த அமைச்சர் பதில் சொல்றாரு, உங்களுக்கு மாநிலத்துக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டோம் அந்த தொகைன்னு. இவரு வெள்ளத்துல கொடுத்த மாநிலம் கொடுத்த தொகை ஏற்கனவே ஒரு சட்டத்தின் அடிப்படையில மாநிலத்துக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய தொகை. அது கவர்மெண்ட்ல இருந்து வர வேண்டிய டிசாஸ்டர் ஃபண்ட்னு உளரக்கூடிய ஒரு ஆளை தான் நாம தமிழ்நாட்டுல எல் முருகன் ஒரு இணை அமைச்சரை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அந்த உளறல் சரியில்லைன்னு டிஆர் பாலு தலையிடுறாரு. இந்த விவாதத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. நாடாளுமன்றத்துக்குள்ள நடந்த விஷயமும் ராஜ்யசபால ஜான் பிரிட்டோஸ் போன்றவர்கள் பேசிய பேச்சும் நிஜங்களா கண்ணு முன்னால மக்கள் மத்தியில தெரியுது. ஆனா வார்த்தை ஜாலங்களால இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, 40 இடங்களை தாண்டி காங்கிரஸ் வராது என்று சொல்வதற்கு அந்த அம்மா மம்தா பானர்ஜியினுடைய வாசகங்கள் அவர் காதுல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. ஒழிச்சதை வைத்து அவர் 40 சொன்னாரு. 12வது இடத்துல காங்கிரஸ் பீரியட்ல இருந்த எக்கானமி என் பீரியட்ல 5வது இடத்துக்கு வந்திருக்குன்னு சொல்றாருல்ல, இது அவர் ராஜ்யசபால கொடுத்த பதில். ஆனா 2014, 2019, 2021 இந்த 3ல 2014ல இருந்த நிலை என்ன, 19ல ஒரு மனுஷனுக்கு இருந்த நிலை என்ன, 21ல இருந்த நிலை என்னன்றத ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நிதி ஆயோக் என்பது எதிர்க்கக்கூடிய அமைப்பு அல்ல, அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு. அரசாங்கத்தினுடைய அமைப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த கொரோனாவுக்கு முன்னால இருக்கக்கூடிய தனி நபர் வாங்கும் சக்தியும் சம்பாதிக்கின்ற திறனும் கொரோனாவுக்கு பின்பு 2019க்கு பின்னால 21ல எவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை விட 2023ல நாம பயன்படுத்தக்கூடிய அடிப்படை பொருட்களின் பிரச்சனை, விலையேற்றம் என்பது மிகப்பெரிய வாங்கும் சக்தியை வீணடித்திருக்கிறது என்று நிதி ஆயோக்கு சொல்லியிருக்குது. அவங்க கடைசியா முடிக்கும் போது ஒரு பேராகிராஃப் போட்டிருக்கிறாங்க. அதுல என்னன்னு சொன்னா, கீழே இருக்கக்கூடிய 20% ஆட்கள், அதாவது உலக மக்கள், இந்திய மக்கள் தொகையில பிலோ 20% பீப்புள் ஏற்கனவே வாங்கி இருந்தக்கூடிய அந்த சம்பாதிக்கின்ற அமௌண்ட்டை விட 25% குறைஞ்சிருக்கிறாங்க. நடுநிலையில இருக்கக்கூடிய 20% ஆட்கள் 37% குறைஞ்சிருக்கிறாங்க. மேல இருக்கக்கூடிய 20% ஆட்கள் வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்காங்க. டாப்ல இருக்கக்கூடிய 1% 320% முன்னேறி இருக்கிறாங்க. இப்போ 5வது இடத்துல இந்திய பொருளாதாரத்தை நான் கொண்டு போய் நிறுத்திட்டேன்னு சொல்றாரு. யார சொல்றாருன்னு சொன்னா, இந்தியாவில உள்ள 5 முதலாளிகளின் செல்வாக்கை தான், இந்திய மக்களின் வாழ்க்கை தரத்தை சொல்லவில்லை. அவர் சொல்ற படிக்கிற ஏற்பாடு அனைத்துமே
முதலாளிகளினுடைய வரவு செலவு கணக்கு தான், இந்திய நாட்டினுடைய வரவு செலவு கணக்கு அல்ல. ராஜ்யசபையில் அவர் பேசியிருப்பது என்பது சீண்டி விடக்கூடிய ஒரு பதில். எதிர்கட்சிகளை சீண்டி விட்டு இருக்காரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு ஒரு நிபந்தனை சப்ஜெக்ட்ல பைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு கடிதம் போடுறாங்க. அது என்னன்னா, மெட்ரோ திட்டத்திற்கு செலவு பண்ண வேண்டிய தொகையை நாம செலவு பண்ணிட்டு அவங்க கிட்ட கிளைம் பண்ணிக்கலாம் என்று. இது ஏற்கனவே நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஜிஎஸ்டியினுடைய ப்ரொபோர்ஷனேட் அமௌண்ட் வரல. ஒரு நிபந்தனையை உருவாக்கி மெட்ரோவுக்கு நீ கொடுக்க வேண்டிய பண்ட நான் செலவு பண்ணிட்டு உங்ககிட்ட வாங்கிக்கிறேன்றது மாநிலத்தினுடைய வளர்ச்சியை நாசமாக்குவது, எதிர்கட்சிகளினுடைய அரசாங்கத்தை சதி செய்து வீணடிப்பதற்கு பதிலாக ஒத்துழைக்காமல் சாகடிக்கக்கூடிய ஏற்பாடு. அதனால அவர் பேசினது, ராஜ்யசபால பேசினது ஒரு கண்கட்டு வித்தை. முதலாளிகளுடைய பட்டியலை வாசிக்கிறார், மக்களின் வாழ்க்கை தரத்தை படிக்கவில்லை. எதிர்கட்சிகள் தெளிவாக இருக்கிறார்கள், மாநிலங்கள் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். அதன் மூலம் ஒரு மாற்றத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. நீங்க இன்னொரு செய்தியை பாருங்க, நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர். நிதிஷ்குமார் முதலமைச்சர் தானே போய் மோடியை பார்க்கணும். நிதிஷ்குமார் துணை முதலமைச்சர் திங்கட்கிழமை பெர்த் போட்டு போறாங்க. அமித்ஷாவை பார்த்து விட்டு, மோடியை பார்த்து விட்டு, இவருக்கு லாட்ஜில ரூம் போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டா நிதிஷ்குமார் பேசிட்டு போவாரு. யாரு இப்ப முதலமைச்சர், துணை முதலமைச்சர்? முதலமைச்சர் தான் புரோட்டோகால்ல முதல்ல போய் பார்க்கணும். அப்போ நிதிஷ்குமாரனுடைய பின் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய போக்கு என்பது நிதியை பெறுவதற்கா அல்லது சுயமரியாதையை இழந்து வாழ்வதற்கான்னு நமக்கு தெரியல. அந்த பகுதி மக்கள் அதுக்கு சரியான பதில் என்பது கொடுப்பார்கள். நாடாளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை வெறுப்படைந்திருக்கக்கூடிய மக்களைத்தான் நாம் சந்தித்திருக்கிறோம். அந்த வெறுப்பு என்பது ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை நோக்கி கொண்டு சேரும். மூன்றாம் முறை சாத்தியம் இல்லை என்கின்ற உண்மையை மோடிக்கு உணர்த்தும். நாடாளுமன்றத்தின் மக்களவையில் பேசியதும் மாநிலங்களவையில் பேசியதும் உண்மைக்கு மாறாக பேசுகிறாரு. அது எதுவுமே அப்போ இந்த பேச்சினால எந்த பலனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் காங்கிரஸை கடுமையாக தாக்குறதாகவும் சொன்னீங்க. ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாரு. 40 இடம் கூட வராது, அந்த 40 இடம் வர்றதுக்கு நான் வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. எப்படி இருந்த காங்கிரஸ் இப்படி ஆயிடுச்சேன்னு கவலையாக இருக்குது அப்படிங்கிறார். இது அப்படி என்ன சொல்ல வர்றாரு? காங்கிரஸை ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறாரா, ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாரா? காங்கிரஸில் தனக்கு நிகராக யாருமே இல்லை, பாஜகவிலே நான் தான், அப்போ காங்கிரஸ்ல யாருமே தனக்கு நிகரா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரா? இல்ல, காங்கிரஸ்ல நம்முடைய ராகுல் காந்தியினுடைய பிரச்சார பயணம் இருக்கு பாருங்க. நீங்க பிரச்சார பயணத்துல ஒரிசாவில போய் இவர் பேசிட்டு வந்ததை ராகுல் காந்தி விமர்சிச்சிருக்காரு. கோவா எவ்வளவு பெரிய மாநிலம்னு உங்களுக்கு தெரியும். கோவாவில நேத்து போய் அவர் ஒரு ஸ்கீம் அறிவிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அந்த ஸ்கீமினுடைய அலாட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்கு பாருங்க, அது நாடாளுமன்ற தேர்தலை கணக்கில் வைத்து தேதி அறிவிப்பதற்கு முன்னால் அறிவிச்சுட்டு வராரு. அவர் ஒரு கமிட்டியை மாற்றி அமைச்சாரு. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, எதிர்கட்சி தலைவர், பிரதம மந்திரி 3 பேர் கொண்ட தேர்தல் கமிஷன்ல ஒரு 2 தேர்தல் கமிஷனரும் ஒரு சீஃப் கமிஷனரையும் செலக்ட் பண்ணணும். இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு அந்த கூட்டம் இருக்கு. நேற்றைக்கு போய் கோவாவில் வரம்பு மீறிய நிதி அலாட்மெண்ட் என்பதை கொடுத்து கோவா மக்களை கொண்டு வருவதற்கு, ஒரிசா மக்களை கொண்டு வருவதற்கு ஜனநாயக விரோத நடவடிக்கையை செய்கின்ற முதல் பிரதம மந்திரி மோடி அவர்கள் தான். இதற்கு முன்பு எவ்வளவு மோசமான ஆட்சி யாரால் ஏற்பட்டிருந்தாலும் கூட இப்படிப்பட்ட அணுகுமுறை என்பது கிடையாது. பியூர் வயலேஷன்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் நார்ம்ஸ் அப்படின்னு விமர்சனம் செய்யப்படுகிறது. அப்ப அந்த வகையில அவர் செயல்படுறாரு. இன்னைக்கு மத்தியானம் அந்த புது கமிட்டி கூடுது. அந்த கமிட்டியில பாத்தீங்கன்னா இவர் நியமிச்ச ஒரு அமைச்சர் இருப்பாரு, இவர் இருப்பாரு, எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு. எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக சாத்தியம் வரும்? இன்னொன்னு, சரி 3 பேர் தான் இருக்கிறாங்க, நம்ம ஒரு 3 பேருடைய ப்ரப்போசல் வைக்கிறோம், இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ணோம், இதான கொலிஜியம் முறை, இதுதானே. ஆனால் இவர் திருத்திய சட்டத்துல என்ன இருக்குன்னா, நாம ரெக்கமெண்ட் பண்ற பேர் இல்லாம வேற ஒரு பேர் வரும். பன்வாரிலால் புரோஹித் என்பவர் இல்லை என்றால், ஓய்வு பெற்று வீட்டுல செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிற பாண்டிச்சேரியை நாசம் செய்த பேடியை, நம்முடைய கிரண் சிங் பேடியை பஞ்சாபுக்கு யோசிக்கிறாங்க.
அப்போ நாட்டை வீணாக்க வேண்டும், அதற்கு எனக்கு ஒரு டம்மி ஸ்டாம்புகள் வேண்டும் என்பதுதான் அவங்க அணுகுமுறை. இவர்கள் எதிர்கட்சிகளை விமர்சிப்பதற்கு அருகதை இல்லாதவர்கள். மோடி அதுல தனக்கே உரிய அந்த வார்த்தை சாமர்த்தியத்துல இந்த மாதிரி வேலைகளை செய்து வருகிறார். அவர் அது நகைச்சுவையை சொன்னாலும் எதிர்கட்சிகள் இன்றைக்கு நிதானமாக அந்த சூழ்நிலையை கையாள வேண்டிய தேவை இருக்கிறது. எதிர்கட்சி மாநிலங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. கூட்டணியில ஒரு சிறு பிசிறும் இல்லாத சூழல் என்பது அவசியம். இந்த இரண்டையும் பயன்படுத்தி அவருக்கு பதில் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. வேலை இழப்பு இருந்தது, நாங்கள் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தோம், ஏழைகள் முன்னேற்றத்திற்கு நாங்கள் தான் செவி செவிச்சோம், ஏழைகள் முன்னேற்றத்துக்கு நாங்கள் தான் வழிவகை பண்ணோம், கிராமப்புற முன்னேற்றமும் நடந்திருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கும் வரல, கிராமப்புறங்கள்லேயும் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது அவர் சொன்னதும் நாம சொன்னதையும் நீங்க சீர்தூக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தெளிவான உண்மைக்கு நம்ம வந்துடலாம். உதாரணத்துக்கு தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், இது சோசியல் ஆடிட்டிங், அருணா ராய் போன்ற ஒரு சமூக ஆர்வலர்கள் பங்கேற்று சோசியல் ஆடிட்டிங் நடந்து ராஜீவ்காந்தி பீரியட்ல ஒரு கிராம முன்னேற்றத்திற்கு பெரிதும் பயன்பட்ட ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமை மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் 5 ஆண்டுகளில் சுத்தமா அந்த வேலைகளுக்கான நிதி என்பதை அலாட்மெண்டா கொடுக்கறதுக்கான வேலையை காலதாமதம் செய்தார்கள். முதல் 5 வருஷத்துல 6வது வருஷத்துல இருந்து இப்ப 10வது வருஷம் வரைக்கும் அவங்க செய்திருக்கிற நடவடிக்கை என்னன்னு சொன்னா, 100 நாள் வேலை திட்டம் என்பது பெரும்பாலான மாவட்டங்களில் மாநிலங்களில் 40 நாட்களுக்கு கீழே, ஆவரேஜ் பழைய பீரியட்ல 47 நாள், 100 நாள் வேலை திட்டம் இல்ல, 47 நாள். இவங்க 2வது பீரியட் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆவரேஜ் 47ல இருந்து 40 மாறி, அதுக்கான ஃபண்டு 93,000 கோடி ரூபாயில் இருந்து இப்போ 54,000 கோடி ரூபாய், சரி பாதியாக 47% கட் ஆகுது. இது ஏன் செய்யறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்னன்னு சொன்னா, ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம், ABPS அப்படின்னு ஒரு ஸ்கீம். ஆதார் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அந்த ஆதார்ல அது லிங்க் ஆச்சுன்னு சொன்னாதான் இந்த வேலை என்பது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ வெயிட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் பஸ்ல ஏறணும்னு ஒரு உத்தரவு நீங்க போட்டீங்கன்னு வச்சீங்களேன், டவுன் பஸ்ல ஒரு பொருந்தாத உத்தரவாக இருக்குமோ, கருப்பா இருக்கிறவன் இந்த பஸ்ஸுக்குள்ள ஏறாத, சிவப்பா இருக்கிற ஆள் தான் ஏறணும் என்கின்ற அந்த நிறவரி கொள்கைக்கு எதிரான ஒரு அணுகுமுறை போலதான் இந்த 47 நாள் 40 நாள். அதை விட மோசமானது இந்த ABPS சிஸ்டம் என்பது. அந்த நெட் வசதி கிடைக்காத கிராமங்கள் எவ்வளவு, அந்த லிங்கை பயன்படுத்த முடியாத பஞ்சாயத்துக்கள் எவ்வளவு என்கின்ற நிஜ நிலைமை கூட தெரியாமல் அதற்கான நிதி ஒதுக்கீட்டில் ஒரு மிகப்பெரிய 4ஆம் தர அணுகுமுறையை கடைபிடித்த காரணத்தினால சுத்தமா 57% ஆட்கள் அந்த வேலையில தன்னை போய் ஈடுபடுத்திக் கொள்ள முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். இது இப்படி பார்க்க, இதை சரியாக கையாள வேண்டும். அதன் மூலமாக சின்ன சின்ன ஏரிகள்ல இருக்கக்கூடிய கால்வாய்களை விரிவுபடுத்தக்கூடிய பணி என்பது கொடுப்பக்கப்படுறதுனால விதவைகள், கைவிடப்பட்ட மூத்த பெண்கள், அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அதை குறைஞ்சபட்ச மனிதநேயத்தோட அணுக வேண்டும் என்று சொன்னதை இவர்கள் காதுல வாங்கல. இன்னொன்னு அருமையா சொன்னீங்க, வேலை இழப்பு. அதாவது தமிழ்நாட்டில் உட்பட ஒரு சில இடங்கள் உங்களுக்கு வளர்ச்சி பெற்ற மாநிலமா இருந்ததுனால நம்ம கண்ணுக்கு முன்னால தெரியல. விசாகப்பட்டினம் போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலையில இருக்கக்கூடிய இடங்கள்லயே ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, 150 பேர் வேலை பார்த்த இடத்தில் 37 பேர் தான் இப்பொழுது வேலை பார்க்கிறார்கள். 150 பேர் 37 பேர் தான் வேலை செய்யலாம். இது குறைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட பொய்யா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க எல்லாம் நார்த் இந்தியன்ஸு வந்தாங்க திரும்பி வரல. அது இல்ல, அவர்களை பயன்படுத்திய செக்ஷன் தனி. இது அந்த பகுதியில் உள்ள கேஷுவல் ஆட்களை பயன்படுத்தி எடுத்த வேலையை இதற்கு மேல் தேவையில்லை என்று வேலை இழப்புக்கு தள்ளினார்கள். சரி, தள்ளிட்டு அந்த வேலை எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன கான்ட்ராக்டுகளாக 10 கான்ட்ராக்ட் 11 கான்ட்ராக்டுகளாக
டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்கின்ற செக்ஷன்ல தொழிற்சாலைகள்ல தொழில் உற்பத்தி எங்க நடக்கிறதோ அங்க இந்த அணுகுமுறையை அவங்க கடைபிடிக்கிறாங்க. அப்படி கடைபிடிப்பதன் மூலம் வேலை இழப்பை உத்தரவாதம் செய்கிறார்கள். வேலை வாய்ப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டிய அரசு வேலை இழப்பை உத்தரவாதம் செய்திருக்கிறார்கள். அப்படி வேலை இழப்பை உத்தரவாதம் செய்த இவர்கள் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பறிச்சாங்க. நகர்ப்புறத்துல தொழில இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான வாழ்க்கையை கொடுக்கவில்லை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள் இருக்கு பாருங்க. ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு 10 கடை இருக்குதுன்னு சொன்னா அங்க ஒரு கார்பரேட் கடையை ஓபன் பண்ணி அந்த சின்ன வியாபாரிகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கிறார்கள். வேற யாரும் சொல்ல, அமேசான் என்கின்ற பெரிய நிறுவனம் இருக்கு பாருங்க. அந்த நிறுவனத்துல மட்டுமே இந்த 2022-23 890 பேர் வேலையை விட்டு வெளியே போயிருக்கிறான். 800 பேரை வேலையை விட்டு அனுப்புனதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இவங்க ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அந்த ஆப் உங்களுக்கு சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு, பொருளை கொடுக்கறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய நேரம் இருக்கு பாருங்க. அந்த நேரத்துக்குள்ள இவங்க டெலிவரி பண்ணல. இந்த சிம்பிள் காரணத்துக்காக அவங்க வேலைக்கு வர வேண்டாம் என்று அவர்களை 890 பேரை வெளியே அனுப்பிட்டாங்க. சரி, ஒரு தனியார் நிறுவனம் அதை செய்து விட்டது என்று சொல்லலாம். ஆனால் அமேசானுடைய லாபம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. அமேசானுடைய லாபம் இருக்குது. அமேசான்ல இருக்கக்கூடிய ஆட்களை வெளியே அனுப்புறான். வேகமா நீ போகணும்னு சொன்னதுனால ஒரு வருஷத்துக்கு 25 பேர் விபத்தில் தன்னை இழந்திருக்கிறார். 2 வீலர்ல வேகமா போய் டெலிவரி பண்றேன் என்று சொல்லி நகர பகுதியில 25 பேர் ஆவரேஜா ஒரு வருஷத்துல தன்னுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். நிஜமான என்பது நம்மிடம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அறிக்கையில அது இல்ல. முதலாளிகளுக்கு சரியான உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய அரசாக இவர்கள் இருக்கிறார்கள். வேலை வாய்ப்பை பறிக்கிறார்கள். சிறிய மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை நாசமாக்குகிறார்கள். அதனால இந்த அரசு ஒரு மிகப்பெரிய கொடுங்கோன்மை அரசு என்ற வார்த்தையை கூட நம்மளால பயன்படுத்த முடியும். மாநிலங்களை நாசமாக்கிவிட்டு, மக்களை நாசமாக்கிவிட்டு, பொருளாதாரத்தில் நான் 5வது இடத்திற்கும் 3வது இடத்திற்கும் செல்லுவேன் என்பது ஒரு வார்த்தை ஜாலமே ஒழிய நிஜம் அல்ல. நாட்டிலேயே முதலாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. உடனடியாக சில அறிவிப்புகளும் வெளியாச்சு. திருமணத்துக்கு முன்பு சேர்ந்து வாழ்பவர்கள் கட்டாயமாக அதை பதிவு பண்ணணும். லிவிங் டுகெதரில் வாழ்கிறாங்களோ அவங்களாம் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இல்லைன்னா கைது செய்யப்படுவார்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க. பொது சிவில் சட்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடுறது ஒரு பக்கம். அவசரமாக இத்தனை 10 வருஷமாக இருந்தவங்க இப்போ அவசரமாக டக்குன்னு உத்தரகாண்டில் அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் ஏற்கனவே கட்சியினுடைய தாய் கழகம் ஆர்எஸ்எஸ் கொள்கை 3. அந்த 3ல் 1 370 சிறப்பு ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்க கூடாது. 2வது, ஏற்கனவே 1991 எந்த நிலைமையில் வழிபாட்டு தலங்கள் இருந்ததோ அதை அப்படியே நீடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதல் மீறப்பட வேண்டும். அந்த 91க்கு முன் 1947-48 இருந்த கோவில்கள் அதனுடைய ஆதி வடிவத்தை தோண்டி அதற்கு உரிமையாளர் நான் தான் என்று சொல்லக்கூடிய அந்த மத பிற்போக்குவாத அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்பது RSS கொள்கை. அதுல அவங்க ராமர் கோவிலுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய 2-3 இடத்துல ஒண்ணுதான் இந்த அணுகுமுறை. மைனாரிட்டியை அச்சுறுத்துறதுக்கு மிகப்பெரிய ஆயுதமா நமக்கு கிடைக்கிறது தான் பொது சிவில் சட்டம். லிவிங் டுகெதர் சப்ஜெக்ட் என்பது அதில் ஒரு போர்ஷன் தான். நம்ம தீர்மானமா பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, யாரும் யாரையும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நம்ம நாட்டுல சட்டம் இல்லை. இன்னார் இப்பாற்பட்டவரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டங்கள் இருக்கிறது. இன்னமும் நம்ம நாட்டுல ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நம்ம நாட்டுல அது அனுமதி இல்லை. பல மேலை நாடுகள்ல அது அனுமதி இருக்கு. ஆனால் திருமணம் இப்படி செய்யலாம், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சட்டம் இல்லை. ஒரு காலத்துல புரோகிதரை வைத்துத்தான், புரோகிதர் மந்திரம் ஓதித்தான், அவருடைய அனுமதி பெற்றுத்தான் திருமணம் என்பது அங்கீகரிக்கப்பட்டது. பகுத்தறிவு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சீர்திருத்த திருமணங்கள் உட்பட செல்லும் என்று நீதிமன்றம் போய் தீர்ப்பை வாங்கி கொடுத்து அதன்படி பல இடங்கள்ல திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன.
இப்போ உத்தரகாண்ட்ல அப்படிப்பட்ட அணுகுமுறையை நம்மளால செய்ய முடியாது. நான் ஒரு கூட்டம் நடத்தி அங்க லவ் பண்ணக்கூடிய ஒரு ஜோடிக்கு நான் திருமணம் செய்து வைக்க முடியுமான்னா முடியாது. லிவிங் டுகெதர் சப்ஜெக்டுக்கு அது ஒரு த்ரெட் மட்டும் அல்ல. வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் 10-15 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் கூட இப்போது பதிவு செய்யவில்லை என்றால் நாம் துரத்தப்படுவோமோ என்று ஒரு மனதில் ஒரு அச்சம் வந்திருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குவது, கிறிஸ்துவர்களுக்கு பார்சிகளுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குவது, அவங்க எய்ம்ல மைனாரிட்டிஸ் ஒரு அச்சமாகவே இருக்க வேண்டும், இரண்டாம் தர குடிமகனாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவங்க கடைபிடிச்ச ஆயுதம் தான் இந்த ஆயுதம். இதுல சட்டத்தின் துரோகம் என்னன்னு சொன்னா, அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி இதை பரிந்துரை செய்யறார். எந்த நீதியை இந்த படிச்சாங்க நமக்கு தெரியல. அரசியலமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் உட்பட வழிகாட்டிய நெறிமுறைகளின்படி பார்த்தோம்னு சொன்னா, யாரு வேண்டாலும் எப்படிப்பட்டவரையும் இந்த முறைதான் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்ற சட்டம் பொருந்தாது, அது கூடாது என்றுதான் அம்பேத்கர் விரும்பினார். அம்பேத்கருக்கு எதிராக RSS கடைபிடிக்கக்கூடிய தாக்குதல் நடவடிக்கை தான் இந்த சட்டம். இந்த சட்டத்தை அனுமதிக்க கூடாது. இப்படி அனுமதிப்பதன் மூலம் ஒரு மிகப்பெரிய பிரிவினை என்பது ஏற்படும். நான் உங்களுக்கு ஒரு கூடுதலான செய்தி சொல்றேன். NCERT கல்வியில இருக்கக்கூடிய சிலபஸை தீர்மானிக்கிறதுக்கு நேஷனல் கரிக்குலம் ஆஃப் எஜுகேஷனல் ரெகுலேஷன் அந்த டீம் இருக்கு பாருங்க, NCERT. அந்த டீம் ஒரு 6-7 பாயிண்ட வெளியில எடுக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னு சொன்ன, நாட்டில் இருக்கக்கூடிய வரலாற்று ரீதியான படையெடுப்புகள்ல சேர, சோழ, பாண்டிய அதெல்லாம் இருக்கும். இஸ்லாமியர்களுடைய படையெடுப்புகளை மட்டும் பாடத்திட்டத்திலிருந்து எடுத்தல், பிரிவினையில் பார்டர்ல நடந்த பிரச்சனைகளை பாடக்குறிப்புகளிலிருந்து நீக்குதல், ராமர் உடல்நிலை சரியில்லாம படுத்திருந்த போது அந்த ராவணனை பிடிக்க போகிற அந்த பாதையில அனுமர் கூட்டிட்டு வந்த அந்த சஞ்சீவி மலையினுடைய அருமை பெருமைகளை 9 பக்கத்தில் எழுதுதல். அப்போ எதை நோக்கி இவர்களுடைய திட்டம் போகிறது என்பதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு பிற்போக்கு சிந்தனைக்கு, விஞ்ஞானத்துக்கு எதிராக அச்சத்தை உருவாக்கக்கூடிய அணுகுமுறையை பிஜேபி கடைபிடிக்கிறது. அதுக்கு டெஸ்ட் பாயிண்ட் தான் உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய பிஜேபி அரசு தேர்தலில் சொல்லிட்டு தான் வந்தாங்க. அதை அமுல்படுத்துகிறார்கள். இந்தியா முழுமையும் அமுல்படுத்துவதற்கான ஒரு சோதனை களம் தான் உத்தரகாண்ட். இவர்களை ஆட்சிக்கு அனுமதித்தால் பல மாநிலங்களில் இந்த பிரச்சனை வரும் என்பதனால அனைத்து மக்களும் இந்த சட்டத்துக்கு எதிராக தன்னுடைய குரலை எழுப்ப வேண்டிய நேரம் இது. பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே சொல்லிட்டு வரும்ல, ஆபரேஷன் தாமரை. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் டெல்லியில் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது சில பேரை தனது அருகில் வைத்து கொண்டு இவர்களெல்லாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி சிலரை கொண்டு அங்கே இணைக்க வச்சிருக்கிறார் கட்சியில். இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அவரு கொண்டு போனதுல முதல்ல அவருக்கு இந்தியன் பினல் கோட் தெரியாதுன்னு நம்ம நினைச்சோம். ஒரு காவல்துறை IPS அதிகாரி, அவர் அநேகமா குற்றப்பிரிவு சட்டம், இந்திய தண்டனை பிரிவு சட்டம் இதெல்லாம் படிச்சிருப்பாருன்னு நம்ம நினைச்சோம். அவருடைய பல அறிக்கைகள் அவர் அதை படிக்கலன்னு ப்ரூவ் பண்ணிச்சு. இப்ப நான் ஆட்சி அமைப்பதற்கு இவர்களை அழைத்து போகிறேன்னு பேட்டி கொடுத்துட்டு தான் போனார். நான் கூட சரி, அதிமுக ஒரு 77 MLA இருக்கிறாங்களே, அதுல இருந்து 20 பேரை கைட்டிக்கிட்டாரோ அப்படின்னு நினைச்சுதான் போய் அந்த பட்டியலை பார்த்தேன். இந்த பட்டியல் பூரா முன்னாள் ADMK தான். முன்னாள் ADMK போகாம, EPS கிட்டையும் போகாம, அதிமுக கொடியோட வாழ்ந்த கொஞ்சம் பேரு, பலனடைந்த கொஞ்சம் பேரு, அவங்க இப்ப வேலை வாய்ப்பு இல்லாம ஆதார் கார்டை கையில வச்சுட்டு வெளியில் நின்று இருந்தாங்க. அந்த 10 பேரை பிஜேபிக்கு அழைத்து போயிருக்கிறார். எங்க மாவட்டத்துல கூட புவனகிரின்னு ஒரு தொகுதி, அதுல அருள்னு ஒரு MLA இருந்து ஜெயிச்சார். அவரை தான் இப்ப போயிருக்கிறார். அதிமுக அவரு எம்ஜிஆரால் ஆசி பெற்றவர்னு சொன்ன வரலாற்று நிகழ்ச்சி அண்ணாமலைக்கு பின்னால பதுங்க வேண்டிய வரலாறாக மாறி இருக்கிறது. அதனால அவர் போகும்போது கூட்டுன்னு போயிருக்கக்கூடிய ஆட்கள் இங்க முகமற்று போன அதிமுகவினுடைய ஆட்கள் மட்டும்தான். காங்கிரஸ்லயும் அதே மாதிரி ஒரு ஆள் போயிருக்காரு என்ற செய்தி, அவருடைய பேர் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதனால அவர் கூட்டுன்னு போய் இப்ப டெல்லியில காட்டக்கூடிய இந்த ஏற்பாடு என்னன்னு சொன்னா, தமிழகத்தில் அதிமுகவுக்கு ஆதரவாக 3 அணியோட பேச்சுவார்த்தை நடத்துற ஒரே கட்சி பிஜேபி தான். TTV தினகரன், OPS, EPS
இபிஎஸ் கிட்ட அவங்க வெளியில பேசலையே ஒழிய அநேகமா ஹண்டே போன்ற ஆட்களை கையில வச்சுக்கிட்டு அந்த ஏற்பாடு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் நமக்கு தகவல். இப்படி யாருக்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம். ஆனா யாரு முதல் கட்சி, பிஜேபி தலைமையில் கூட்டணியா அதிமுக தலைமையில் கூட்டணியா என்பது மட்டும்தான் தீர்மானிக்க முடியாம இருக்குது. 26ல சட்டமன்ற தேர்தலில் நாங்க ஆட்சியை பிடிப்போம்னு பேசின அந்த டோன் அண்ணாமலைக்கு கீழே இறங்கியிருக்கு. 24ல நாடாளுமன்றத்துல முத்திரையை பதிப்போம் என்று அந்த நெஞ்சத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்படி கால் பதிக்காத வண்ணம் தமிழக மக்கள் பார்த்து கொள்வார்கள். நீங்க சொல்றீங்க 2 பக்கமும் கேட்டி விட்டவங்க தனி ஆள் தான் அப்படின்னு சொல்றீங்க. இந்த எலெக்ஷன் நேரத்தில் அவங்க இந்த மாதிரி இணைகிறாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒருத்தர் ஒரு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது ஒரு அணியாக ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு, மக்கள் ஓட்டு செல்வாக்கு உள்ளவங்க தானே போவாங்க. சும்மா அவர் ஒருத்தர் ஆதரவு தான், அவர் மட்டும்தான் ஆதரவு, அந்த தனியாக நிற்கிறாரு, அவர் போய் ஆட்சிட்டு போகிற மாதிரி இருந்தால் டெல்லியில் போய் இணைக்க வேண்டியிலையே, கமலாலயத்திலேயே அந்த இணைப்பு விழாவை நடத்திருக்கலாமே, நட்டாவுக்கிட்ட ஆட்சிட்டு போக வேண்டியிலையே. இப்போ செல்வாக்கு உள்ளவங்கள தான் அவர் ஆட்சிட்டு போவார். இல்ல நீங்க தவறா புரிஞ்சிருக்கீங்க. பல்லடத்துல மோடியை அழைத்து அந்த என் மண் என் மக்கள் பிரச்சாரத்தை முடித்து வைக்கணும்னு சொன்னா நான் ஒரு லீடர்னு காட்ட வேண்டிய தேவை இருக்கு. அங்க போய் காட்டினாதான் அந்த ஷோ எடுபடும். அப்ப அந்த ஷோ அவருக்கான ஷோ இல்ல, இவங்க எல்லாம் முக்கியமான ஆளுங்களான்றதான் ஷோ இல்ல. முக்கியமான ஆள் பல்லடத்துல அவரை அழைத்துட்டு தன்னுடைய பிரச்சார பேரணியை நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரிஜினல் அஜெண்டா. அதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு 14 புளியங்காய் தான் இந்த முன்னாள் அதிமுக ஆட்கள். இப்ப முன்னாள் அதிமுக ஆட்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்ற வரலாறு நீங்க அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னாலே ஏற்கனவே இவங்க எல்லாம் இப்ப கரண்ட்ல எங்க இருந்தாங்கன்றது தெரியும். இப்ப நீங்க கரண்ட்ல இந்த 14 பேரும் அதிமுக நடத்திய போராட்டம் இருக்கு பாருங்க. இப்ப சமீபத்துல திமுகவினுடைய எம்எல்ஏ வீட்டுல வேலை செஞ்ச எம்எல்ஏவுடைய மகன் வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்கார சிறுமி அதுக்கான கண்டன ஆர்ப்பாட்டத்துல இந்த 14 பேருடைய பேரு கிடையாது. செயல்படாமல் அதிமுகவில் இருந்த ஆட்களை அழைத்து சென்று அவர்கள் ஒரு பெரிய தலைவர் என்று காட்டி பல்லடத்துல தன்னுடைய பிரச்சார பயணத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழகத்தினுடைய திட்டம் தான் அது. அதுல தமிழ்நாட்டுல நானும் ஒரு பெரிய ஆள் என்று காட்பதற்கான முயற்சி அவர் செய்யறாரு. அது பாராட்டப்பட வேண்டியது. அதுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நாம நம்ப முடியாது. ஏன்னா சரியான ஆட்களை அவங்க இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறாரு. பல கட்சியில ஆளை தேடுறாங்க, பிடிக்கிறாங்க, கிடைக்கல. கருத்துக்களை கேட்ட தோழர்களுக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.